ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸ். நம்மளுக்கு இந்த வீக்ல என்டிபிசி ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு நிறைய கவலைகள். என்னுடைய டிஎம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது, ப்ரோ நான் சிலபஸே முடிக்கல, நான் 60 மார்க் தான் வாங்குறேன், எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி பண்றாங்க, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பண்ற சதியா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேக்குறீங்க. பட் நான் சிம்பிளா உங்களுக்கு கடைசி டைம்ல இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லாங் டிஸ்டன்ஸ் சென்டர்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன நம்ம மைண்டை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் சிலபஸ் முடிக்கலையா, கவலையே வேணாம், அதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். மார்க் டெஸ்ட்ல கட் ஆஃப் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, மார்க் டெஸ்ட் எடுக்கிறத லாஸ்ட் டைம்ல கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் எக்ஸாமோட ஒரு ஒரு டைம் அதிகமாக தான் இருக்கும் டஃப்னஸ் பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க உங்களுடைய கான்ஃபிடன்ட் ரொம்ப லோவாயிரும் மார்க் டெஸ்ட்ல கம்மியா எடுத்தீங்கன்னா மார்க்கை. அதனால நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா கடைசி டைம்ல மார்க் டெஸ்ட் எடுக்காதீங்க. நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ப்ரோ நான் ஒரு வருஷமா நான் படிக்கிறேன், பட் என்னால மேக்ஸ்ல இன்ன வரைக்கும் மார்க்கே வர மாட்டேங்குது, 50 மார்க் தான் மொத்தமாவே வருது, நான் இசத்துக்கு எஸ்எஸ்சியும் படிக்கிறேன், என்டிபிசி மேக்ஸ் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்றாங்க. இது எல்லாத்துக்கும் சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் சென்டர் நம்மளோட மெயின் குறிக்கோளே என்ன? வேலைக்கு போகணும். ஓகே, வேலைக்கு போகணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எக்ஸாம் எங்க போட்டா என்ன, நம்மளால போய் எழுதணும். ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயம். எங்க போட்டாலுமே நம்ம போய் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல ஆசை இருந்துச்சுன்னா, இல்ல ப்ரோ நான் என்டிபிசி சும்மா தான் அப்ளை பண்ணேன், எனக்கு அது எய்மே கிடையாது, வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க பக்கத்துல போட்டா எழுதலான் இருக்கேன், அவங்க அப்படி நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்டிபிசிக்கு மட்டும் தான் படிக்கிறீங்க, என்டிபிசிக்கு மட்டும் தான் ரொம்ப நாளா நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னா, நீங்க கண்டிப்பா போய் எழுதணும். அது எங்க போட்டாலுமே நம்ம போய் எழுததான் செஞ்சாகணும். ஆனா இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, எல்லாத்தாலையும் அந்த காசு கட்டி பஸ்லயோ ட்ரெயின்லயோ சில பேருக்குலாம் டிக்கெட் கிடைக்காமலாம் கஷ்டப்பட்டு போவாங்க. அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுதான். ப்ரோ என்ன ப்ரோ லாங் டிஸ்டன்ஸ் போட்டா நம்மளுக்கு காசு போதே, இவ்வளவு டிக்கெட் ரேட் ஆகுது, அங்க போய் ஃபுட்டுக்கு செலவாகும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுதான். ஆனா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும். இப்ப மதுரைக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொல்லம் போட்டிருக்காங்க, திருச்சிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சூர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்ராண்ட்ரம் நிறைய ஊர் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா கேண்டிடேட்டோடைய அட்டண்டன்ஸை கம்மி பண்ண. இது ஒன் டைப் ஆஃப் ஃபில்டரிங் தான், ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ எல்லாருமே அட்டன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா படிக்கிறவன் எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவான். அது இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போறவங்க என்ன ஆகும்னா ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரண்ட் மட்டும்தான், ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரண்ட், ரொம்ப கடினமா படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். அதனாலதான் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் சிபிடி 1 போடுவாங்க. ஆல்ரெடி போன வருஷமே கட் ஆஃப் அதிகமானதுனால இந்த டைம் வேகன்சி கொஞ்சம் லாஸ்ட் இயர் மாதிரி தான் இருக்கு, அதோட கம்மியா கூட இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல போங்க. கட் ஆஃப் கிளியர் பண்றதோ அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்களா, போய் அட்டன் பண்ணுங்க. என்டிபிசிக்கு என்னதான் நீங்க படிச்சாலுமே மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின் வரப்போகுது, ரீசனிங்ல 30 கொஸ்டின், அதுலயே 60 மார்க் வந்துருச்சு. 60ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 55 மார்க் மேல எடுக்க பாருங்கன்னு. மீதி 40 மார்க் சிஏல ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், ரேங்க் இண்டெக்ஸ், இதெல்லாம் இந்த டாபிக் நான் எழுதுறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மறுபடியும் வேணும் நான் சொல்றேன், ஆல்ரெடி நான் 15 டேஸ் ஸ்ட்ராட்டஜிலேயே சொல்லியிருப்பேன். இண்டெக்ஸிங், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர், இதெல்லாம் இப்ப படிச்சு வச்சுக்கோங்க. நான் மார்ச் 16 ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட அனலைசிஸ் ரிவ்யூ வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கலாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் அன்னைக்கு தேர்ட் ஷிஃப்ட் 3 ரிவ்யூ நான் மிக்ஸ் பண்ணி நைட் கூட ஒரு லைவ்ல கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஆனா சிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா ஏஎல்பியில் ஜேஇல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ், ஸ்கீம், புக்ஸ் அண்ட் ஆத்தர், இந்த 3 டாபிக் தான் ரிப்பீட் ஆச்சு. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் சென்டர்ல போட்டால் நம்ம போய் எழுதணும், அதை நம்ம ஒரு சேலஞ்சஸ் தான் எடுத்துக்கணும். அதனால டோன்ட் ஃபியர். எல்லாருக்கும் எல்லாருமே சேமா தான் இருக்க போகுது. நீங்களும் போய் அங்க போய் எழுத தான் போறீங்க, இன்னொருத்தவங்களும் அங்க போய் தான் எழுத போறாங்க. 10ல 2-3 பேருக்கு தான் நேட்டிவ்லயே கிடைச்சிருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மைண்ட் அளவுல கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகே, எங்க போட்டாலும் என்ன, நான் படிச்சிருக்கேன், நான் போய் எழுத போறேன், எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸோ என்னுடைய மைண்டை மாற்ற போதும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க. அடுத்து என்ன பார்த்தோம், சிலபஸ் நாட் ஃபினிஷ்ட்.
என் ஃப்ரெண்டு போன வருஷம் என்டிபி அவன் வந்து நான் 3 வருஷமா எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிஜிஎலும் படிச்சுட்டு இருக்கான். என்டிபிசி எழுதுனியடான்னு கேட்கும்போது, இல்ல மாப்பிள்ள நான் என்டிபிசியே நான் ப்ரிப்பரேஷனே படிக்கல. ப்ரிப்பரேஷன் படிச்சேன் ஆனா சிலபஸை முடிக்கலடா அப்படின்னு எனக்கு செம கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து சிலபஸ் வந்து எப்பவுமே நம்மளால சிலபஸை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் இல்லை, எந்த எக்ஸாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த வேர்ல்ட்ல வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஃபுல்ஃபில்லா எண்டுனே கிடையாது. நம்மளுடைய மைண்ட் அளவுல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் கொஸ்டின் எங்க இருந்து வேணாலும் வரும். நீங்க ஏன் அப்புறம் வந்து யாராலையுமே ஏன் 100க்கு 100 எடுக்க முடியல? இந்த மாதிரி என்டிபிசி எக்ஸாம்ல செக்ஷன் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே கால்குலேஷன், ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஓரியன்டனால அது எடுக்கலாம். பட் இந்த மாதிரி என்டிபிசி, ஜேஇ, ஏஎல்பிலாம் 100க்கு 100 எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே கான்செப்சுவல். சிலபஸை முடிச்சாலுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் நிறைய வரும். பட் அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது நம்ம படிச்சதே கிடையாது, எந்த டாபிக்னு சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதனால சிலபஸை முடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொன்னது மாதிரி மேக்ஸு, ரீசனிங் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிலபஸ்ன்றது நீங்க எதை உங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு சிலபஸ் இருக்கும்ல, நான் லாஸ்ட் டைம்ல எதையாச்சும் நான் கவர் பண்ணிட்டு போகணும், ஜிஏ பொறுத்த வரைக்கும் நான் இந்த டாபிக் பார்க்கணும், ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களுடைய சிலபஸ். நீங்க வந்து என்டிபிசியோட சிலபஸை கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஹார்ட். பட் ஆனா 80-20 ரூல் நம்ம பார்த்துருப்போம். 20% சிலபஸ்ல இருந்து 80% கொஸ்டின் வரும். இந்த 20% சிலபஸ்னா என்ன? அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல், இங்க ஹிஸ்டரியில பொறுத்த வரைக்கும் ரிவால்ட், இதெல்லாம் முக்கியமான டாபிக். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரிவால்ட் 1857, அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த லார்ட் நேமிங்லாம் இருக்குல்ல, எல்லா லார்டோட நேமும். அதுக்கப்புறம் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ரிவர், அதோட ட்ரிபியூட்டரி, அதுக்கப்புறம் சாயிலு, கிளைமேட்டு, இதெல்லாம் வந்து இந்த 20% டாபிக் தான். பட் ஆனால் கொஸ்டின் இதுல இருந்து 80% கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதுல இருந்து தான் அதிகம் வரும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லணும்னா மொகாலு, குப்தா, உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரெவல்யூஷன்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பார்ப்போம். இதுதான் வந்து 20-80-20 ரூல்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு போகாதீங்க. செலக்டிவா இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த கடைசி டைம்ல படிங்க. இது எல்லாமே நான் லாஸ்ட் டைம் ஸ்ட்ராட்டஜியா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செலக்டிவா நான் சொல்லல. இந்த வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இந்த டாபிக் எல்லாம் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 5-year பிளான் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். 5-year பிளான்ல வந்து இன்டெப்தா படிங்க. ஜிடிபியோட பர்சன்டேஜ் பாருங்க, அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ டார்கெட் வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன டாப்பிக்கை மெயினா பாருங்க. ஓகே, அடுத்து என்ன பார்த்துருந்தோம்? மார்க் டெஸ்ட்ல கட் ஆஃப் கிளியர் ஆகல ப்ரோ. ஓகே, மார்க் டெஸ்ட்ல கட் ஆஃப் நிறைய பேருக்கு கிளியர் ஆகாது தான். ரீசன் என்னன்னா, அவங்க வந்து 1/10 தான் கட் ஆஃபா வைப்பாங்க. 1/10 தான் கட் ஆஃபா டெஸ்ட் புக்லயா இருக்கட்டும், இல்ல ஆலிவ் போர்டா இருக்கட்டும், எதுல வேணாலும் 1/10 தான் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவா இருக்கணும். இப்போ 10,000 பேர் எழுதுறாங்க, நீங்க அது 1000வது ஆளா இருக்கீங்கன்னா அதெல்லாம் கட் ஆஃபா அங்க கட் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா உங்களுடைய கட் ஆஃப் வந்து அங்க கிளியர் பண்றது கஷ்டம் தான். ஈவன் நீங்க 75+ எடுத்திருந்தாலுமே சில கொஸ்டினுக்குலாம் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்க முடியாது. டெஸ்ட் புக்லயா இருக்கட்டும், ஆலிவ் போர்ட்லயா இருக்கட்டும். ரீசன் என்னன்னா காம்படிஷன் அதிகம். அதனால நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மார்க், அதுக்கப்புறம் உங்களுடைய மிஸ்டேக். மார்க் எங்க அதிகம் வாங்குறீங்க? உங்களுடைய ஹை வெயிட்டேஜ் டாபிக். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நான் ஸ்ட்ராங் ஜோன் சொல்லுவேன்னா மேக்ஸ், ரீசனிங் எல்லாத்துக்குமே இது மேக்ஸிமம் ஸ்ட்ராங் ஜோன் தான். அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ராங் ஜோன். என்னுடைய வீக் ஜோன்னு பார்த்தோன்னா எக்கனாமி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் என்னுடைய வீக்ஸ். இந்த மார்க் டெஸ்ட்ல இருந்து நான் என்னுடைய வீக் ஜோனுக்கு அதிக கன்சர்ன் நான் பண்ணுவேன். இது படிக்கணும், இது படிக்க கூடாது அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணணும். மார்க் டெஸ்ட்ல கட் ஆஃப் கிளியர் பண்ணல, மார்க் வரலனாலும் ஃபெட் அப் ஆயிடாதீங்க. என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அதை மட்டும் பாருங்க. இந்த வீக்ல இருந்து மார்க் டெஸ்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. ஆனா உங்களுக்கு என்ன, எக்ஸாமுக்கு 5 days பிஃபோர், இப்போ வந்து உங்களுக்கு 14ஆம் தேதினா இன்னையோட நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. மீதி டேஸ்ல எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க. ஸ்டாப் மார்க் டெஸ்ட்.
நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லி மார்க் டெஸ்ட் எடுங்க மார்க் டெஸ்ட் எடுங்கன்னு. அது யாருக்குன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு. நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கே வராது. அது ரீசன் நம்ம அந்த இன்டெப்தா என்ன படிக்கல. ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே அந்த மார்க் டெஸ்ட் அப்ரோச் வந்து நிறைய பேர்கிட்ட கம்மியா தான் இருக்கு. அதுவும் ஒரு ரீசன் கூட தான். இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய டோட்டல் ஓவரால் ப்ரிப்பரேஷனுமே பாதிக்கும் இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஒரு விஷயத்தினால. அதனால தயவு செய்து மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு மார்க் வரலனாலும் ஃபீல் பண்ணாம எடுங்க. அதுல இருந்து என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி ஸ்டாப் பண்ணிருங்க. போதும். இத்தனை நாள் நீங்க என்னென்ன டெஸ்ட் எடுத்தீங்க அது எல்லாத்தையும் ஒன்ஸ் கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் எரர் புக்னு ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த எரர் புக்ல இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலா என்ன சொல்லியிருந்தேன், மேக்ஸ்ல மார்க் வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. மேக்ஸ்ல ரீசன் ஏன் மார்க் வரலன்னா கான்செப்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். இப்போ வந்து எஸ்பிசிபி கான்செப்ட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ 10 பென் வாங்குறேன், அதை நான் 10 பென்னுடைய விலையை வந்து 5 பென்ல நான் சம்பாரிச்சிடறேன்னா அப்போ எனக்கு வந்து பாதி மடங்கு எனக்கு ப்ராஃபிட். அப்போ இதுதான் கான்செப்டை நம்ம அனலைஸ் பண்றது. டைரக்டா நம்ம வந்து ஃபார்முலாவை இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இதுக்கெல்லாம் ஃபார்முலாவே வேணாம். ஃபார்முலாவே யூஸ் பண்ணாதீங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா இதுக்கெல்லாம் வேணாம். அட்வான்ஸ் மேக்ஸுக்கு ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜீப்ரா, அதுக்கப்புறம் மென்சுரேஷன், இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஃபார்முலா அதுக்கப்புறம் ஐடென்டிட்டிஸ். டிக்னாமெட்ரி உங்களுக்கு புரியலன்னா இது ரெண்டுத்துக்கு நான் ஒன் ஷாட் போட்டிருக்கேன். நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்ஸ் ஃபார் தட். கண்டிப்பா உங்களுக்கு அதுல எல்லா ஃபார்முலாவும் நான் கவர் பண்ணியிருப்பேன். முக்கால்வாசி 95% அதுல ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். அல்ஜிப்ரா, மென்சுரேஷன் நான் இந்த 2 to 3 டேஸ்ல நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டமும் கேட்டிருந்தீங்க, அதுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி மேக்ஸ்ல இன்னொரு ரீசன் ஏன் மார்க் வரலன்னா கால்குலேஷன் எரர் ஆகுது. இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்? ஸ்மார்ட் கெடான்னு ஒரு ஆப் இருக்கு. எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நான் நிறைய ஃபாஸ்டா நான் கால்குலேஷன் போடுறது கத்துக்கிட்டது ஸ்மார்ட் கெடா. அதுக்கப்புறம் ஒன் பிக்யூ இவங்களோட ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரில்லுன்னு இருக்கும். மேக்ஸ் ட்ரில்லுன்னு இதை டெய்லி எடுங்க. நம்ம மற்ற டைம்ல நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ யூடியூபோ ரீல்ஸோ பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஸ்மார்ட் கிடா அதுக்கப்புறம் ஒன் பிக்யூல போய் மேக்ஸ் ட்ரில் எடுங்க. அவங்க நிறைய சம்ஸ் நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு ஃபாஸ்டா போடுற மாதிரி நல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 4 விஷயம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். ஒண்ணு வந்து லாங் டிஸ்டன்ஸ் சென்டர் போட்டாலும் பரவாயில்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் முடிக்கலனாலும் பரவாயில்ல, படிச்ச வரைக்கும் நீங்க போய் எழுதிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த லாங் டிஸ்டன்ஸ் சென்டர் வந்து நீங்க உண்மையாலுமே சீரியஸ் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, நான் வந்து கண்டிப்பா இந்த என்டிபிசிக்கு தான் வேலைக்கு போனா நீங்க அட்டன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் எக்ஸாம். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஏஎல்பிசி பிட் 2 படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜேஇசி பிட் 2 படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் படிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் பார்க்கும்போது இந்த டெக்னிக்கல் பேப்பர் வரும், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்எல் மெயின்ஸ் கூட வந்து சேம் சிலபஸா இருக்கும். பட் அவங்க இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய செகண்ட் ரவுண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க என்டிபிசியை பார்த்து நீங்க அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரையாரிட்டியை ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட்ல மார்க் வரலன்னு கவலை வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுங்க. வரலனாலும் அதுல இருக்க தப்பை ரெக்டிஃபை பண்ணுங்க. மேக்ஸ்ல மார்க் வரலாததுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு நிறைய ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்ல போய் போட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்க, தண்ணி நிறைய குடிங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெளியெல்லாம் கொஞ்சம் எதுவும் சாப்பிடாம சேஃபா இருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை யாரு பதட்டமா இருக்காங்க எக்ஸாம் பத்தி ரொம்ப உரி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஏதாச்சும் டவுட்னா இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.